இருந்த ஆக்களோட எண்ணெய் ஆயமெல்லாம் வந்து நாம எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கோம் எரிக்கிறதுக்கு. ஏன்னா மனுஷன் மிருகங்கள் இருந்து அவ்வளவு ஃபேட் அயல அதுக்கு முன்னுக்கு எண்ணெய் இருக்கேன் உலகத்துல. ஏன்னா இப்ப எடுக்கிற எண்ணெயில நோட காலத்துல அழிஞ்ச அந்த மனுஷன் மிருகங்களுடைய முழு அந்த அந்த வண்டல்கள். அப்ப நாம அப்ப ஆண்டவர் படைச்ச பிளான எல்லாத்தையும் நாசமாக்கினார். சோ இதுல நாம இளைஞர்கள் ஆண்டவர் நான் நோவாவோட ஒரு உடன்படிக்கை இனிமேல் இதில் அழிவு இதோட பெருசா இருக்கும். ஆனா அதோட முடிவு வரும். இனிமேல் பாவம் என்ற இந்த பூமியில விட மாட்டேன். இதுக்கு பிறகு பாவம் இருக்கதான் போகுது. ஆனா இனிமேல் பாவம் விட மாட்டேன் நோவா இதோட காணும் என்று சொன்னேன். சோ இது நோவாவோட உடன்படிக்கை. அதுக்கு பிறகு அந்த யாரோட உடன்படிக்கை? ஆபிரகாமோட உடன்படிக்கை. ஆபிரகாமோட உடன்படிக்கை நமக்கு என்ன? அது அந்த உடன்படிக்கை நாம குறிப்பா சொல்றது நிலத்தோட நில உடன்படிக்கைன்னு நாம சொல்லுறோம். மெயினாக ஆபிரகாமுக்கு ஆண்டவர் நிலத்தை தான் வாக்கு பண்ணினவர். நான் உனக்கு தேசத்தை தருவன், தேசம் தருவன், நிலம் தருவன். அது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு. அப்ப ஒரு ஒரு மனுஷர் வாழுறதுக்கான ஒரு நிலம். அப்ப அந்த நிலம் அதுல இருந்தா எங்களுக்கு என்ன தெரிஞ்சு கொள்ளப்பட்ட ஆட்களுக்கு கடவுளர் நிலம் அவர் வச்சிருக்கிற. அப்ப அந்த நிலத்தை நாம புதிய வானம் புதிய பூமி என்று கலைக்க போறோம். அப்ப அதுல ஆண்டவர் தான் கையால கட்டாத அவருடைய ஒரு ஒரு அஸ்திவாரம் போடாத ஒரு நிலம் அவர் கட்டுரை அவர் அவர் யோசிக்கிற. அதுல நாம் எழுதுறோம் ஆபிரகாமுடைய அந்த நில உடன்படிக்கை எங்களுக்கு புதிய வானம் புதிய பூமியில தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்கள் நிலம் பெறுகிறோம் என்றதுக்கான அந்த உடன்படிக்கையாக அது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அந்த வித்தாக அது வரப்போகுது. ஆபிரகாமோட செய்த உடன்படிக்கை the promise of land, நில உடன்படிக்கைன்னு நாங்கள் மெயினாக அதை அழைக்கிறோம். அந்த நிலம் அது புதிய வானம் புதிய பூமி நிலம், புதிய நில புதிய பூமி நிலமாகவும் அது கருதப்படும். அதுக்கான ஒப்பனை. மூன்றாவது யாரோட நாம பார்க்கிறோம்? மனுஷனோட மோசேய அடிப்படைய மத்தியஸ்தரா கொண்டு, மோசையோட இல்ல மோசைய மத்தியஸ்தரா கொண்டு எபிரேயரோட ஆண்டவர் உடன்படிக்கை. அது எபிரேய இனத்துக்கான உடன்படிக்கை. அப்ப எபிரேய இனத்தோட அந்த உடன்படிக்கை ஆண்டவர் செய்திருந்த. அப்ப அத நாம விளங்குறோம். அடுத்தது நாம லேவியின் உடன்படிக்கை. அது ஆசாரிய உடன்படிக்கை. அதாவது கடவுளை சேவிக்கிறதுக்கு ஒரு கூட்ட சனத்தை தான் வச்சிருப்பேன் என்று சொன்ன உடன்படிக்கை. கடவுளுக்கான ஆசாரியர், கடவுளை சேவிக்கிற மக்கள் தான் கொண்டிருப்பன். அது புதிய வானம் புதிய பூமியிலையும் அது இருக்குது. அந்த ஆசாரிய அது நித்திய உடன்படிக்கை. அதுகள் எல்லாம் அதுல அது அந்த ஆசாரிய உடன்படிக்கை ஆண்டவர் கொண்டு. அதாவது நாங்களும் புறஜாதிகளாக இருக்கிற எங்களையும் அவர் ஆசாரியர்களாகவும் எங்களுக்கு தெரிஞ்சு. அது லேவியினுடைய உடன்படிக்கைகளால வார உடன்படிக்கை, லேவியினுடைய உடன்படிக்கை. அடுத்தது தாவீதுடனான உடன்படிக்கை. அப்ப அந்த உடன்படிக்கையை நாம என்னன்னு சொல்றோம்? அது ராஜரீக உடன்படிக்கை. அது ராயல் கவனன். ஒன்று முதல் சொன்னது லேவியின் உடன்படிக்கை, பிரீஸ்லி கவனன். அது ஆசாரிய உடன்படிக்கை, பிரீஸ்லி கவனன். அது பிரீஸ்லி கவனன் ஆசாரிய உடன்படிக்கை. அடுத்தது ராயல் கவனன். அது ராஜரீக உடன்படிக்கை, ராஜரீக உடன்படிக்கை. அது தாவீதோடு செய்த உடன்படிக்கை. அதுக்கு பிறகு ஆண்டவர் கிறிஸ்துவ மத்தியஸ்தராக கொண்டு, அதாவது நாசரேத்து இயேசு கிறிஸ்துவ மத்தியஸ்தராக கொண்டு ஆண்டவர் சகல இனத்தோடையும் செய்த ஒரு உடன்படிக்கை. புறஜாதிகளையும் உள்ளடக்கி எபிரேயரையும் உள்ளடக்கி பூமியின் முழு ஜாதிகளோடையும் செய்த உடன்படிக்கை. ஆகையால அதை நாம புதிய உடன்படிக்கை என்று சொல்லும். அல்லது முழு ஜாதிக்குமான மனுஷ ஜாதிகளுக்குமான உடன்படிக்கை. முழு மனுஷ ஜாதிகளுக்குமான உடன்படிக்கை. அதுக்கெல்லாம் அவர் ஊரில் ஒருவனும் வம்சத்தில் இருவருமாக அவர் தெரிவு செய்கிறது. தான் அறியப்படாத தான் கேட்கப்படாத பூமியின் எல்லைகளெங்கும் இருக்கிற ஆட்களுக்கும் இருந்து அவர் தன்னுடைய உடன்படிக்கை அவர் உடன்படிக்கையில கொண்டு வரும் என்று சொன்ன அந்த உடன்படிக்கை அது கிறிஸ்துவ மத்தியஸ்தரா வச்சு செய்தது. அதை நாம எபிரேயர் பிளஸ் சகல ஜாதிகளும் நாம சொல்லலாம். அதுல இந்த உடன்படிக்கை மனுஷரோட செய்யப்பட்ட உடன்படிக்கைகள், மனுஷரோட செய்யப்பட்ட உடன்படிக்கை. இந்த நோவாவில ஆதாமோட செய்த உடன்படிக்கை, ஆதாமும் மனுஷன் தான். ஆதாமோட செய்த உடன்படிக்கை கடவுள் நாம எப்படி அதை அழைக்கிறோம்? கிரியையின் உடன்படிக்கை. அது கிரி, அது 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 செய்து காட்டணும். அது செய்து காட்டுறதுக்கு அவருக்கு பலன் இருந்தது.
அவர் செய்து முடிக்கணும். அப்படி முடிக்காட்டி அவர் சாக. அதை நாம செயல்ல காட்டி அந்த செயல்ல காட்டுறதுக்கான பலனும் கொடுபட்டு செய்யப்பட்ட உடன்படிக்கை. அது கிரியை, the covenant of works. covenant of works. ஆதாமோட ஆண்டவர் அந்த உடன்படிக்கை. ஆதாமே இதை சாப்பிட்டா சாவ. அதனால ஆதாமுக்கு சாப்பிடாம இருக்க தெரியும், சாப்பிடாம இருந்திருக்க முடியும். ஆனா சாப்பிட்டார், அதனால செத்தார். அதுக்கு பிறகு ஆண்டவர் நோவாவிலிருந்து கிறிஸ்து புதிய உடன்படிக்கை மட்டும் அவர் செய்த உடன்படிக்கையில நாம் என்ன பேர் சொல்கிறோம்? கிருபையின் உடன்படிக்கை. கிருபையின் உடன்படிக்கைகள் என்று நாம் சொல்றது covenant of grace. கிருபையின் உடன்படிக்கைகள் என்ன? நாம அதுக்குள்ள செய்ய வேணும், செய்யத்தான் வேணும். ஆனா செய்யறதுக்கான பலன் யாரு தாரது? கடவுளே தருவார். அதனால நாம ஒரு நாளும் சாக போறதில்லை. அந்த கிருபை உடன்படிக்கைகளை வந்தையாக்கள் ஒரு நாளும் சாக மாட்டினோம். ஏனென்றால் அந்த கிருபை உடன்படிக்கையில நாம செய்ய வேண்டியதுக்கான பலனையும் கடவுள் எங்களுக்கு தந்து அவர் அதை செய்து முடிப்பார். ஆதாமுக்கு கடவுள் அவனிலே புல் பலனை கொடுத்து நீயே நின்று முடியும் சொன்னவர். கிறிஸ்து அவரை பலப்படுத்த இல்லை, கிறிஸ்துவால் அந்த பலன் வேற இல்லை. ஏன்னா ஆதாம் கடவுளுடைய மகன். அதனால ஆதாம் கடவுளுடைய மகன் மாதிரி கிறிஸ்துவும் கடவுளுடைய மகன். அப்ப ரெண்டு மகன்மாருக்கும் அவர்களுடைய பலனிலையும் அவர்கள் செய்து முடிக்கணும். சரியோ? அதனால ஆதாம் என்ற அவற்ற மகன் அதை செய்ய இல்லை, ஆகையால செத்தான். அந்த ஆதாமில இருந்து பிறக்கிற அவன் ரூபத்தின் சாயலின்படி வர்ற எல்லாருமே சாகுவினான். ஆனா கிறிஸ்துவாகிய கடவுளுடைய மகன் அவருக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையில அவர் நின்று பிடிச்சு அதை செய்து காட்டினார். அதனால அவருக்கு அவர் பிதா கொடுக்க போற அந்த உடன்படிக்கை மக்கள் ஒருவரும் சாக வேண்டியதில்லை. அவர்களுக்கு இவர் தந்த நீதியை கொடுத்து அவர் அவர்களை வாழ வைப்பார். அதான் இந்த கிருபை உடன்படிக்கையும் கிரியை உடன்படிக்கையும் வித்தியாசம். கிருபை உடன்படிக்கை கிறிஸ்து என்கிற தேவகுமாரனுடைய நீதியில அதுக்களை உட்படுற ஆட்களுக்கு கூடுபடுறபடி அவர் சாக மாட்டினான். ஆனா ஆதாம் கடவுளுடைய மகனான ஆதாம் மோட செய்ய உடன்படிக்கை ஆதாம் அந்த நீதியில நிக்க முடியல, அவர் அதுல விழுந்தார், அதனால செத்தார். அதனால அவருடைய கூடுபட்ட மக்கள் எல்லாரும் சாகும். அதான் கேள்வி, என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் வாழ்வான், மரித்தாலும் வாழ்வான். அதாவது கடவுளோட என்னத்துக்காக மனுஷன் இந்த பூமியில படைக்கப்பட்டார்? கடவுளுடைய மகனாக இருந்து எல்லாத்தையும் ஆளுறதுக்கு. அயால என்ன நம்பி நான் சொல்றவை நடந்த இந்த பூமியில நீங்கள் நான் படைக்க போற அந்த நிலம், அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த உடன்படிக்கை, அதெல்லாம் அந்த நில உடன்படிக்கைப்படி வாழ்ந்து ஆளுவிய அல்ல. அது நீங்கள் ஆதாமுக்களை செத்தாலும் பிந்தின ஆதாமுக்களை உயிர்ப்பிக்கப்பட்டு நித்தியமா வாழுவிய. ஆகிய இதான் இந்த உடன்படிக்கையினுடைய ஸ்ட்ரக்சர். இதைத்தான் நாங்கள் கவனன் தியாலஜி என்று சொல்றது. அதுல உடன்படிக்கை நிறைய ஒன்று இல்லாம ஒரு கிறிஸ்தவரா வாழ இயலாது. அப்ப நாங்கள் உடன்படிக்கையை நம்புறையாக்கள், நீங்கள் உடன்படிக்கை நம்புறையிலே என்று ஒரு கிறிஸ்தவன் இன்னொரு கிறிஸ்தவன் பார்த்து கதைக்கல. கிறிஸ்தவனாக வருமோ உடன்படிக்கைகளை நீ இருக்கும். உடன்படிக்கை இல்லாம ஒரு கிறிஸ்தவன் ஆகிறார். என்ற கடவுள் மனுஷனோட டீல் பண்ணல, கட்டாயம் உடன்படிக்கையோட டீல் பண்ணுற. அதுல இதை நாம விளங்கினாங்க. அப்ப இது அந்த 7வது சாப்டர்ல உடன்படிக்கைகளை பற்றி எல்லாம் பார்த்தாங்க. இப்ப கிறிஸ்துவோட, அதாவது குமாரனோட பிதா உடன்படிக்கை செய்தவர் என்ற ஒரு கேள்வி நமக்கு அப்ப எழுந்தது. அத புதிய உடன்படிக்கை இல்ல, புதிய உடன்படிக்கை கிறிஸ்துவோட செய்த உடன்படிக்கை இல்ல. கிறிஸ்து அதுக்கு ஒரு மீடியேட்டர் மட்டும்தான், மத்தியஸ்தர். அவர் இங்கால ஆட்களுக்கு கதைப்பார், அவர் பிதாக்காகவும் கதைப்பார். அது ரெண்டு பார்ட்டிக்கும் இடையில அவர் நடுவில். அதுல இது யாரோட கடவுள் செய்கிற அந்த உடன்படிக்கை, இந்த பாட்டியத்தை நாம சொல்றோம். இந்த தரப்பு முழு மனுஷ ஜாதிகளோட செய்த உடன்படிக்கை. ஆனா கிறிஸ்துவோட கடவுளர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அதாவது நாம அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் சொல்லிக்கல, நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணின சமாதானத்தின் தேவன் ரெண்டு கதை கேட்கல. நித்திய உடன்படிக்கை என்று ஒன்று சொல்ல அங்க பைபிள் பரிசுத்த
என்னண்டு அப்ப நித்திய உடன்படிக்கை ஆடுகளோட பெரிய மேய்ப்பனோட எப்ப அப்ப கடவுள் செய்தார், பிதாப்ப என்ன செய்தார், எப்ப செய்தார் நாங்கள் பார்த்து கொண்டு போயிட்டு அப்ப தெரியுது. நித்தியம் அதாவது காலத்துக்கு முன்னுக்கு இருந்தே ஒரு உடன்படிக்கை பிதாக்கும் குமாரனுக்கும் இடையில நடைபெற்றிருக்குது. அதுக்கு பைபிள் எங்களுக்கு பல தகவல்களை பல இடங்கள்ல தருகிறது. அந்த உடன்படிக்கைக்கு நாம பேர் சொன்னாங்க, அது மீட்பின் உடன்படிக்கை. மீட்பின் உடன்படிக்கை ஏண்டா இயேசு கிறிஸ்து எப்ப அடிக்கப்பட்டவர்? உலக தோற்றத்துக்கு முன்னுக்கு, பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட். உலகத்துக்கு அத்தியாரம் போடுறதுக்கு முன்னுக்கே ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டாச்சுன்னு பைபிள் சொல்லுது. அப்படி என்றால் நேரம், டைம் ஸ்பேஸ் மேட்டர், நேரம் பொருள் அடுத்தது இடம் என்றொன்று வர்றதுக்கு முன்னுக்கே அங்க குமாரன் அடிக்கப்பட்டுட்டார். அப்ப பிதாவும் குமாரனும் ஏதோ ஒரு ஒப்பந்தம் ஒன்று நடந்தாலும் இந்த செத்தம் சிந்துதல், இந்த அப்ப யாருக்காக செத்தம் சிந்தின, அப்ப அதெல்லாம் நாம கிண்டி எடுக்கல தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்களுக்காக. இனிமேல் படைக்க போற ஆதாமினுடைய சந்ததியில, ஆதாமிலிருந்து வரப்போற அந்த மனுஷர் மண்ணால உருவாக்கப்பட்டு மண்ணும் தந்த சாயலும் இருக்கிற அந்த மனுஷர்ல ஒரு குறிப்பிட்ட மக்களை தனக்காக எல்லா காலத்திலையும் தான் தெரிவு செய்து கொடுப்பேன் உமாக்கு, அவர்களுக்காக ஒரு ஒப்பந்தம் செய்வோம் என்று பிதா குமாரனோட நித்தியத்தில ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கிற. அது சங்கீதம் 110:1-2, அது சங்கீதம் 2, அது எபிரேயர் 13:19, இப்படி பல வசனங்களோட சொன்னோம். அது கால, இட் இஸ் நாட் happened in the time, it is before the time. அது டைமுக்கு முன்னுக்கே அது நடந்தது. அயல உலகங்கள் தோன்றது முன்னுக்கு நடந்தது. நாங்கள் எங்க அவருடைய அந்த தெரிஞ்சு கொள்ளப்பட்ட மக்கள் எதுக்கு எந்த காலத்துல பேர் எழுதப்பட்டிருந்தோம்? உலகம் தோன்றதுக்கு முன்னுக்கே பேர் எழுதப்பட்டிருக்கிறோம். ஜீவ புஸ்தகம் எப்ப இருந்து இருக்குது, உலகம் தோன்றது முன்னுக்கு இருந்து இருக்குது. அப்படி என்ன காலம் வர்றதுக்கு முன்னுக்கே தெரிஞ்சு கொள்ளப்பட்ட ஆக்கள் இந்த லிஸ்ட், அது குமாரனுக்கு இதான் உமக்கு நான் தர்ற ஆத்ம திருப்தி, அவளுக்காக நீர் நின்று முடியும், நான் உனக்கு அவ்வளவு பேரையும் தருவேன். இந்த மீட்பின் உடன்படிக்கை உலக தோற்றத்துக்கு முன்னுக்கே நடந்து முடிஞ்சது. அதை நாம the covenant of redemption என்று நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்றோம். நாம அப்ப covenant of redemption அது பிதாக்கும் குமாரனுக்கும் இடையில நடந்து, ரெண்டு பேரும் இடையில மத்தியஸ்தரும் இல்லை, அவர் ரெண்டு பேரும் செய்த உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையினுடைய அடிப்படையில தான் நோவாவோடையும் கடைசியில நாசரேத்து இயேசுவ மத்தியஸ்தராக கொண்டு உடன்படிக்கை அவ்வளவு நடந்து முடிஞ்சது. அந்த அதாவது நாங்கள் சொன்னோம், கிருபையின் உடன்படிக்கைக்கு காரணமே அந்த மீட்பின் உடன்படிக்கை தான். கடவுள் குமாரன் மீட்கிறதுக்கு தன்னை பிணையாளியா ஒப்பு கொடுத்தபடியால்தான் நோவாவில இருந்து ஒரு கூட்ட ஜனம் மிச்சம் குச்சி வைக்கப்பட்டு கொண்டு போய் கொண்டு தெரிஞ்சு கொள்ளப்பட்ட கடைசி வரைக்கும் அந்த முழுக்க பாவம் இல்லாம அழிக்கிற அந்த நேரம் வரைக்கும் இருக்க வேணும், சபை இருக்க வேணும். சபையோட செய்த உடன்படிக்கை அது, அவற்றை மனவாட்டியோட செய்த உடன்படிக்கை. அது 8வது சாப்டர்ல நாங்கள் படிச்ச நாங்கள் அந்த சாப்டர் அவளுக்காகத்தான் கிறிஸ்து தீர்க்கதரிசி ஆசாரியன் அரசன். அந்த அந்த மீட்பின் உடன்படிக்கைக்குள்ள வெள்ளையாக்களுக்கு கிறிஸ்து தீர்க்கதரிசி ஆசாரியன் அரசன். கிறிஸ்து தன்னை முப்பணிகளை யாரோடு நிறைவேற்ற? தன்னுடைய மக்களுக்கு நிறைவேற்ற, தன்னுடைய மக்களுக்காக நிறைவேற்ற. For whom? For his church. சர்ச் அப்ப இருக்குது, உலகம் தோன்றதுக்கு முன்னிக்கிறது. ஏன்னா உலகம் தோன்றதுக்கு முன்னிக்கிறது தெரிஞ்சு கொள்ளப்பட்டவருடைய பேர் எழுதப்பட்டு முடிஞ்சு. இதெல்லாத்தையும் நாம 8ல படிச்சாங்க. அவ இப்ப கடவுள் எப்படி மீட்க போற, எப்படி அது தெரிஞ்சு கொள்ளப்பட்ட ஆக்களை மீட்க போற என்றதைத்தான் நாங்கள் 9ல இருந்து 32 வரைக்கும் பார்க்கணும். 9வது சாப்டர்ல இருந்து இந்த கடைசி எங்களுடைய 32வது சாப்டர் வரைக்கும் அந்த தெரிஞ்சு கொள்ளப்பட்ட அந்த ஆக்களை கடவுள் எப்படி அந்த மீட்பின் உடன்படிக்கைக்குள்ள மீட்டு அவர் கிருபையை கொடுத்து எப்படி அதை செய்யற அது நோவா, அது ஆபேல்ல இருந்து, ஆபேல் என்னென்று ரட்சிக்கப்பட்டவர், ஆபேலோட ஒரு உடன்படிக்கையுமே இல்லை. என்னென்று ஏனோக்கு ரட்சிக்கப்பட்டவர், ஏனோக்கோட ஒரு உடன்படிக்கையுமே நேரடியாக செய்யப்பட இல்லை. என்னென்று மெத்தூசலா ரட்சிக்கப்பட்டவர், என்னென்று
சேத் ரட்சிக்கப்பட்டவர். சேத் வந்து ஆதாமோட மகனோ சேத். என்னண்டு ஆதாமோட உடன்படிக்கை பைபிள் இருக்குது. ஆதாமை போல உடன்படிக்கை முன்னு அடுத்த உடன்படிக்கை நோவாவுடன் உடன்படிக்கை இருக்குது. அப்ப என்னண்டு ஆதாம்